அந்த இளம் வயதில் வந்து மம்ஸ் வந்தா அது வந்து எந்த மாதிரியான வேலை செய்கிறவங்களுக்கும் ஸ்பெர்ம் கவுண்ட்டை குறைக்கும் இல்லையா? மம்ஸ் வந்து மம்ஸ் முதல்ல வந்து பேரோட்டிட் கிளாண்ட் இங்கே இருக்குது, உமிழ்நீரை சுரக்கிற கிளாண்டை வந்து தான் முதல்ல பாதிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு எம்எம்ஆர் வேக்சின்லாம் இருக்குது, 1 வயசுலேயே 5 வயசுலேயே கொடுக்குற வேக்சின்ஸு அதெல்லாம் போட்டுக்கணும் தாய்மார்களை. சரி வந்துச்சுன்னு வச்சுப்போம். சில முதல்ல அந்த உமிழ்நீர் சுரக்கிற பேரோட்டிட் அப்படிங்கிற சுரப்பியை தான் அது பாதிக்குது. சில டைம் வந்து இந்த விதைய டெஸ்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விதையும் பாதிக்கலாம். அதில் ஒரு டெஸ்டிஸை மட்டும் பாதிச்சு விட்டுடுச்சுன்னா அடுத்த டெஸ்டிஸ் நார்மலாக வந்து வேலை பார்க்குது. அது வந்து அந்த குழந்தை கல்யாண வயது வந்து இளர் வாழ்க்கையில் ஈடுபடும் போது அதுவே வந்து போதும், ஒரு டெஸ்டிஸே போதும் குழந்தை பாக்கியத்துக்கு. ஸோ 2 டெஸ்டிஸும் பாதிக்கப்பட்டால் கூட ஒரு 10% பீப்புளுக்கு தான் வந்து மம்ஸ் ஆர்கைட்டிஸ் சின்ன வயசில் வந்தவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இது எந்த இடத்துல இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் எந்த வேலையில் இருந்தாலும் இது வந்து இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகட்டும் அல்லது ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகிறதாகட்டும், ஸ்பெர்ம் குவாலிட்டி குறையிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஒரு செக்ட் ஆஃப் பீப்புளுக்கு தான் வந்திருக்கு, இன்னொரு செக்ட் ஆஃப் பீப்புள் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான டேட்டா இது வரைக்கும் எங்கேயாவது இருக்கா? இல்லை அது மாதிரி உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க? நான் எனக்கு வந்து எக்கச்சக்க அனுபவம் யூராலஜியோட ஆண்ட்ராலஜியில தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு தான் வந்து இருக்குது, மற்ற செட் ஆஃப் பீப்புள் பாதிப்படையலைன்னு எந்த டேட்டா. நானும் இன்டர்நேஷ்னல் மேகசின்ஸில் ரெகுலர் சப்ஸ்கிரைபரு எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன், ரெகுலராக படிச்சுட்டு இருக்கேன். அது மாதிரி எந்த ஸ்டடியும் இல்லை.